إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன். இது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும் அவர்கள் கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லிம்கள் மூமின்கள் பேரிலும் ஸலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் படைத்த ரஹ்மானாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு பயந்து நடக்கும்படியும் அவன் ஏவிய ஏவல்களை எமது வாழ்க்கையிலே முடிந்த அளவு பின்பற்றி ஏற்றி நடக்கும்படியும் அவன் தடுத்தவைகளை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்து நிறைய நியாமத்துக்களை அவர்களுக்கு அருளியிருக்கின்றான். வைன் தஅது நிஅமத் அல்லாஹி லா துஹ்ஸுஹா. அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டால் உங்களால் கணக்கிட முடியாது என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். எனவே அல்லாஹ் தாலா மனிதருக்கு நிறைய நியாமத்துக்களை கொடுத்திருக்கின்றான். இந்த நியாமத் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. யூதிஹி மன் யஷா வயஸ்ரிஃபு அம்மன் யஷா. யாருக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவனுக்கு நிறைய கைகளை நன்மையை கொடுக்கின்றான். யாரு கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் நாடுகின்றானோ அவனை விட்டும் அதை தடுக்கின்றான். ஆனால் அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அல்லாஹ் பொறுத்த வரையில் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். ஒரு மனிதன் செய்த எந்த நன்மைகளையும் யாருக்கும் அல்லாஹ் குறைக்கவும் மாட்டான். எந்த மனிதனும் எந்த செய்யாத குற்றத்துக்காக வேண்டியும் எந்த மனிதனையும் அல்லாஹ் குற்றம் பிடிக்கவும் மாட்டான். இன்னல்லாஹ் லா யظ்லிமுன் நாஸ ஷைஆ. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அறவே அநியாயம் செய்ய மாட்டான். வலாக்கின்னன் நாஸ அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். ஆனாலும் மக்களே தங்களுக்கு அநியாயம் செய்து கொள்கின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கும் நியாமத்துக்கள் இருக்குது அல்லவா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கணக்கெடுக்கின்றார்கள். சிலர் நினைக்கின்றார்கள் யார் பாக்கியசாலி என்றால், யார் அதிர்ஷ்டசாலி என்றால், யாருக்கு மிச்சமாக அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கின்றானோ அவன்தான் அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி நினைக்கின்றார்கள். சிலர் நினைக்கின்றார்கள் அவருக்கு உடம்பிலே பெரிய பலம் யாரு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவன்தான் அதிர்ஷ்டசாலி நினைக்கின்றார்கள். இன்னும் சிலர் நினைக்கின்றார்கள் யாருக்கு பெரிய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, யாருக்கு பெரிய பெரிய படிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்தான் அதிர்ஷ்டசாலி நினைக்கின்றார்கள். இன்னும் சிலர் நினைக்கின்றார்கள் யாருக்கு பல வாகனங்கள் இருக்கின்றதோ, அல்லது யாருக்கு பல மாடி வீடுகள் இருக்கின்றதோ, அல்லது யாருக்கு உள்ளூர்லையும் வெளியூர்லையும் சொத்துக்கள் வியாபாரங்கள் இருக்கின்றதோ இவர்கள் தான் அதிர்ஷ்டசாலிகள் பாக்கியசாலி நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவை அல்ல பாக்கியம். உண்மையிலே அல்லாஹ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் நல்லா கவனிக்கக்கூடிய நேரத்திலே முதல்ல வரக்கூடிய பாக்கியம் என்னவென்றால், யாருக்கு அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே பதிந்திருக்கக்கூடிய சரியான ஈமானை யாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ அவன்தான் உண்மையான பாக்கியசாலி. யாரிடத்திலே அல்லாஹ்வை பற்றி சரியான ஈமான் இல்லையோ அவன் நிச்சயமாக துர்ப்பாக்கியசாலி என்பதை தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ்வை பற்றியுள்ள உண்மையான நம்பிக்கை, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தி வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுத்திருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய ருபூபியத்து உலூஹியத்து அவனுடைய ஏகத்துவத்தை
நல்லா விளங்கி அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்தி யார் வணங்குகின்றார்களோ அந்த வணங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் யாரு கொடுத்திருக்கின்றானோ அவன் தான் உண்மையான பாக்கியசாலி. அதே போன்று யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றானோ தன்னுடைய சொல்லிலே, தன்னுடைய செயலிலே, தன்னுடைய நியத்திலே, உள்ளத்திலே வரக்கூடிய ஊசலாட்டங்கள் இவை அனைத்திலேயும் யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ, அதே போன்று வெளிப்படையிலேயும் மறைவான சந்தர்ப்பத்திலேயும் யார் அல்லாஹ்வை உண்மையாக பயப்படுகின்றானோ அவன் தான் உண்மையான பாக்கியசாலி என்பதை நாங்கள் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. அதே போன்று யார் அல்லாஹ் அவனுக்கு யாருக்கு சிறப்பு இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வுடைய வழிபாட்டை கொண்டுதான் மனிதனுக்கு சிறப்படைய முடியும். எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை யார் பின்பற்றி நடக்கின்றானோ, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீனை கொண்டு வந்தார்களோ, எந்த மார்க்கத்தை எங்களுக்கு போதித்தார்களோ அந்த மார்க்கத்தை அணுவாக யாரை பின்பற்றக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றதோ அவன் தான் உண்மையான பாக்கியசாலி, அவன் தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. அதே போன்று அல்லாஹ்வுடைய ஏவல்களை முழுமையாக ஏற்று நடப்பதோடு அல்லாஹ்வால் தடுத்தவைகளை யார் முட்டாக தவிர்த்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையான பாக்கியசாலி என்பதை நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹன் நாசு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடுகின்றார்களோ அவர்கள் பிரமாண்டமான பெரிய வெற்றி பெற்று விட்டான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா மனிதனை குறிக்க அடுக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அவன் கொடுத்த நியாமத்தை கொண்டு, அவன் கொடுத்த அருளை கொண்டு திருப்தி அடையக்கூடிய எண்ணத்தை யாரு கொடுக்கின்றானோ அவன் பெரிய பாக்கியசாலி. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொஞ்சமான பணத்தை கொடுத்திருக்கின்றான், இது எனக்கு அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் என்னும் பேரில் மஹப்பத்தை வைத்து தந்திருக்கின்றான், எனக்கு இது போதும் என்று யார் நினைக்கின்றானோ அவன் தான் உண்மையான பாக்கியசாலி. யார் பணம் எல்லாம் அல்லாஹ் அவனை கொடுத்து அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்திருக்கின்றான், இது போதாது, இன்னும் நான் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் பணத்தை அதிகரிக்க வேண்டும் என்று யார் நினைக்கின்றானோ அவன் துர்பாக்கியசாலியாக இருந்து கொண்டிருக்கின்றான். யாருக்கு பணம் அல்லாஹ் பணத்தையோ அல்லது வேறொரு நியாமத்தை அல்லாஹ் கொடுத்த பின்னால் அதை எனக்கு திருப்தியானது, எனக்கு போதும் என்று யார் நினைக்கின்றானோ அவன் தான் உண்மையான பாக்கியசாலி. அதே போன்று எந்த மனிதனிடத்திலே தூய்மையான கல்வி இருக்கின்றதோ, உள்ளத்திலே தூய்மையான கல்வி இருக்கின்றதோ அவன் தான் பாக்கியசாலி. எப்பொழுதும் யாராவது அவனுக்கு அநியாயம் செய்தால் அவனை அவன் மன்னிக்கின்றான், மற்றவன் அவனுக்கு குற்றம் செய்தால் அதை பொருட்படுத்தாமல் அதை மறந்து விடுகின்றான். மற்றவன் செய்யக்கூடிய அநியாயங்களுக்காக வேண்டி, மற்றவன் செய்யக்கூடிய இடைஞ்சல்களுக்காக வேண்டி பொறுமை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் தான் உண்மையான பாக்கியசாலி. அதே போன்று மற்ற முஸ்லிமை பற்றி உள்ளத்திலே குரோதம் இல்லை, மற்ற முஸ்லிமை பற்றி பொறாமை அவனுக்கு இல்லை, மற்ற முஸ்லிமின் மேலே வெறுப்பு அவனுக்கு இல்லை. இப்படியான மனிதன் தான் உண்மையான பாக்கியசாலி இருந்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று எந்த ஒரு மனிதனுக்கு சாலிஹான அமல்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றானோ, சாலிஹான அமல்களை அல்லாஹ் அவனை செய்யக்கூடிய பாக்கியத்தை எவன் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ அவன் தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அராதல்லாஹ் பி அப்தின் கைரன், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு மனிதனுக்காவது நன்மையை நாடினால், அல்லாஹ் தஆலா எந்த மனிதனுக்காவது நன்மை ஒன்றை நாடினால் இஸ்தஅமலஹு, அவனை இபாதத்திலே அல்லாஹ் பாவிப்பான்னு சொன்னார்கள். எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நன்மை நாடுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துடைய பாக்கியை கொடுப்பான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வகைவ யஸ்தஅமிலுஹு, அவனை பாவிப்பது என்றால் எப்படி பாவிப்பது கேட்டு சொன்னார்கள். ஃபகால யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்ல மௌத்திஹி சும்ம யக்பிதுஹு அலைஹி. பாருங்க, அழகான விஷயம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உண்மையிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவன் மரணிப்பதற்கு முன்பதாக அவனுக்கு சாலிஹான அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அந்த நிலைமையிலே அவனுடைய உயிரை அல்லாஹ் வாங்குகின்றான். இதைத்தான் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது நாங்கள் எவ்வளவு அமல் செய்தாலும் பிந்தின காலத்திலே அமல்களை குறைத்தோம் அல்லது அமல்களை விட்டுவிட்டோம் அல்லது அமல்களே பொடுபோக்காக இருந்தோம், அந்த நிலைமையிலே நாம் மரணிப்பதல்ல. ஆரம்ப காலத்திலே அமல் குறைவாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ் எங்களுடைய உயிரை வாங்குறதுக்கு முன்னால் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து அந்த சாலிஹான அமல் செய்யக்கூடிய காலத்திலே அல்லாஹ் எங்களுடைய உயிரை எடுப்பான் சென்றால் அதுதான் உண்மையான பாக்கியசாலி. அதே
போன்று யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ, அதே போன்று அல்லாஹ்வுடைய மலக்குகள் யாரை விரும்புகின்றார்களோ அவன்தான் உண்மையான பாக்கியசாலி. அல்லாஹ் தஆலா எந்த மனிதனை விரும்புகின்றானோ அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சாலிஹான அமல்களின் பக்கம் அல்லாஹ் வழி ஏற்படுத்துகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த, அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை மஹப்பத்தி வைத்தால், தன்னுடைய அடியானை அல்லாஹ் மஹப்பத்தி வைத்தால், நாதா ஜிப்ரீல, அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பான். அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை மஹப்பத்தை வைத்தால் அல்லாஹ் என்ன செய்கின்றான் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அழைக்கின்றான். அழைத்து சொல்கின்றான், இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்பஹு, அல்லாஹ் தஆலா இன்னாரை விரும்பி விட்டான், நீயும் அந்த மனிதனை விரும்புன்னு அல்லாஹ் சொல்லுவானாம். பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று. அல்லாஹ் ஒரு மனிதனை மஹப்பத்தை வைத்தால் அல்லாஹ் முதலாவது செய்யக்கூடிய வேலை என்னென்றால், மலக்குகளே உயர்ந்த மலக்கியாகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து அல்லாஹ் சொல்கின்றான், நான் இந்த மனிதனை மஹப்பத்தை வைத்திருக்கின்றேன், நீங்களும் அந்த மனிதனை மஹப்பத்தை வைங்கின்ற அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கின்றான். அதுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்கள், இனாது ஜிப்ரீல் ஃபி அஹ்லி ஸமா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய மலக்குகளிடத்தில் அழைப்பு விடுப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளுக்கு அழைப்பு விடுப்பார்கள். இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்பு, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை மஹப்பத்தை வைத்திருக்கின்றான், நீங்களும் எல்லோரும் அந்த மனிதனை மஹப்பத்தை வைங்க என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மலக்குகளுக்கு சொல்வார்கள். அப்பொழுது யுஹிப்புஹு அஹ்லு ஸமாஇ, வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குகளும் அந்த மனிதனை மஹப்பத்தை வைப்பார்கள். அதுபோல ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்ம யூவா லஹுல் கபூல் ஃபில் அர்த், அதுக்கு பின்னால் பூமியிலே அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கபூலியத்தை, மக்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு நல்ல நிலைமையை, அவனை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைக்கின்றான். அதே போன்று கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பாக்கியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒரு மனிதனை அதிர்ஷ்டசாலியாக்குள்ள பெரிய பாக்கியம் என்னவென்றால், ஐங்கால தொழுகைகளையும் பரலான தொழுகைகளை உரிய நேரத்திலே பள்ளி வாசலிலே வந்து ஜமாத்தா தொழக்கூடிய பாக்கியம் இருக்குது அல்லவா, இதை விட சிறந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அவன் கண்ட இடத்திலே வீட்டை தொழுகின்றான், உரிய நேரத்திலே தொழுவதில்லை. ஆனால் எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உரிய நேரத்திலே பள்ளியிலே வந்து ஜமாத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்து விட்டான். உண்மையிலே ஜமாத் தொழுகைங்கிறது சுன்னத்தான ஒரு விஷயம் ஒன்றல்ல. ஜமாத் தொழுகை பர்து ஐனான ஒரு விஷயம். ஒரு மனிதன் தனியே தொழுதால் அவனுடைய தொழுகை ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் விரும்புகின்றேன், அதாவது ஒரு தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு இகாமத்து சொல்லப்பட்டு அந்த பள்ளியிலே ஜமாத் நடத்தி ஏற்பாடு செய்துவிட்டு யார் பள்ளிக்கு வராமல் இருக்கின்றார்களோ அவருடைய வீடுகளை நெருப்பு வைக்க நான் விரும்புகின்றேன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வெறுப்பா பேசினார்கள் பள்ளிக்கு ஜமாத்தா தொழுகைக்கு வராதவர்களை பற்றி. எனவே ஒரு மனிதனுக்கு வீட்டிலே தொலை வைக்காமல், தனியே தொலை வைக்காமல் அவனை அல்லாஹ் தஆலா பள்ளிக்கு அனுப்பி பள்ளியிலே ஜமாத்தோட தொலை வைப்பான் சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த மனிதனை அல்லாஹ் விரும்பி இருக்கின்றான் அர்த்தம் தான். அல்லாஹ் எங்களை விரும்பவில்லை என்றால் அல்லாஹ் எங்களை வீட்டிலே தொலை வைப்பான். அல்லாஹ் எங்களை மஹப்பத்தை வைக்காவிட்டால் அல்லாஹ் தஆலா தனியே தொலை வைப்பான். அல்லாஹ் விரும்பி என்றால் எங்களை பள்ளிக்கு ஜமாத்துக்கு நேரத்துக்கு அனுப்பி வைப்பான். அதே போன்றுதான் அதுக்கு பின்னால் சுன்னத்தான இபாதத்துக்களே, சுன்னத்தான அமல்களே அல்லாஹ் எந்த மனிதருக்கு ஆர்வத்தை கொடுக்கின்றானோ, சுன்னத்தான அமல்களை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் எந்த மனிதனுக்கு பாக்கியத்தை கொடுக்கின்றானோ அவனை அல்லாஹ் விரும்பி விட்டான், அவனுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்து விட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதத்துஹு பில் ஹர்ப், யாராவது எனக்குள்ள நேசனை யாராவது பகைத்தால் அவனுடன் நான் யுத்த பிரகடனப்படுத்துகின்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மா தகர்ரப இலைய அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம்ம ஃதரத்துஹு அலைஹி, என்னுடைய அடியான் எனக்கு நெருக்கமாவதா இருந்தால் ஃபர்தான இபாதத்துகள் இதைவிட சிறந்த எதை கொண்டும் எனக்கு நெருக்கமாக முடியாது. முதல்ல ஒரு மனிதன் ஃபர்தான அமல்களை ஒழுங்காக செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா யஸாலு அப்தி, அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து எவ்வளவு அழகா இரக்கமாக பேசுகின்றான். வமா யஸாலு அப்தி, ஏண்ட அடியான் யதகர்ரபு இலைய, என்னும் பக்கம் நெருங்கிக் கொண்டே வருகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், என்னுடைய அடியான் என்னும் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். பின் நவாஃபிலி, சுன்னத்தான அமல்களை கொண்டு நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்கின்றானோ செய்ய செய்ய அவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகிக் கொண்டே போகின்றான். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கின்றான்,
ஹத்தா உஹிப்பஹு, அவனை நாம் விரும்பும் வரைக்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்ய செய்ய அவன் என்ன செய்கின்றான்? அல்லாஹ் அவனை விரும்புகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபைதா அஹ்பப்துஹு ஃபைதா அஹ்பப்துஹு, அவனை நாம் விரும்பினால் குந்து சம்அஹு அல்லதி யஸ்மஅ பிஹி, அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக, அவன் நடக்கக்கூடிய காலாக நாம் மாறிவிடுவேன் அல்லாஹ் சொல்லுகின்றான். என்றால் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவனுடைய கண்ணை பாதுகாக்கின்றான் பாவம் செய்யாமல், அவனுடைய காதை பாதுகாக்கின்றான் ஹராத்தை கேட்காமல், அவனுடைய கையை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் ஹராமான விஷயங்களை செய்யாமல், அவனுடைய காலை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் பாவமான விஷயங்களுக்கு நடந்து செல்லாமல். இப்படி அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். இதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், வைதா சஅலனி, அதுக்கு பின்னால் இடத்திலே அவன் கேட்டால் ஓதி அவனுக்கு நான் கொடுப்பேன். இப்படி எல்லாம் செய்ததுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், சுன்னத்தான அமல்களை அதிகமாக செய்ததுக்கு பின்னால் என்னிடத்திலே அவன் கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன். வையஸ்தஆதனி, என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் அவனுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அல்லாஹ் சொல்கின்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் எந்த அளவுக்கு சுன்னத்தான அமல்களில் ஆர்வம் செலுத்த வேண்டியிருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய அடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு நல்ல பண்பு அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால், ஒரு மனிதனிடத்திலே நல்ல அஹ்லாக்கு நல்ல பண்பு யாரிடத்திலே இருக்கின்றதோ அவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கின்றது. அவன் உண்மையான அதிர்ஷ்டசாலியாக இருக்கின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா அபூதர், அபூதர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா ஹஸ்லத்தைன், நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை அறிவிக்கட்டுமா? அலா அதுல்லுக அலா ஹஸ்லத்தைன் உமா அஹஃபு அலல்லாஹ், அது உங்களோட முதுகுக்கு ரொம்ப லேசானது, பாரம் இல்லாதது. வஅஸ்கலு ஃபில் மீசான், ஆனால் நாளைக்கு மீசானிலே தராசிலே ரொம்ப பாரமான சொல்லி போட்டு சொன்னார்கள். அவங்க என்ன பலா யா ரசூலல்லாஹ் சொன்னார்கள், அலைக பிஹுஸ்னில் குல்க், நீங்கள் நற்குணத்தை பட்டிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொத்தூலி சம்தி, அதிகமாக வாய் மூடி இருப்பதை, மிச்சம் பேசாமல் அதிகமாக வாய் முடிப்பதை பற்றி கொடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி போட்டு சொன்னார்கள். ஃபவல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மதுடைய கை, முஹம்மதுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கின்றது ஆமி சத்தியமாக மா அமிலல் ஹலாயிக பிமிஸ்லிஹிமா, இது ரெண்டை போன்ற எந்த சிறந்தான அமலை, சிறப்பான அமலையும் எந்த படைப்புகளும் செய்யவில்லை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே அது அல்லாஹ் தரக்கூடிய பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. அதே போன்று எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றானோ, அல்லாஹ்வை குர்ஆனில் பல இடங்களில் உதுக்குருல்லாஹ் திக்ரன் கசீரா, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ்வை கொஞ்சமாக திக்ர் செய்வதல்ல, மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்திலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வன் அல்லாஹ் சொல்கின்றார். எனவே ஒரு மனிதனுக்கு எந்த நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுப்பான் சென்றால் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வை அதிகமாக புகழ்வது, அல்லாஹ்வை அதிகமாக தக்பீர் செய்வது, இதெல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய பாக்கியமாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது, பாவ மன்னிப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, எந்த மனிதன் நாளை கியாமத் நாளையிலே அவனுடைய பட்டோலையிலே யாருடைய பட்டோலை அதிகமாக இஸ்திக்ஃபார் இருக்கின்றதோ அவனுக்கே பாக்கியம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். யாரிடத்திலே இஸ்திக்ஃபார் அதிகமாக இருக்கின்றதோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அதாவது தௌபா பக்கம் இழுத்து பற்றி வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் வமன் யக்ஃபிரு ஸுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅமலூன். மூமின்களை பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் பாவம் செய்து விட்டால் உடனடியாக அல்லாஹ்வை பற்றி ஞாபகத்து அவர்கள் வரும். என்ன செய்வார்? உடனடியாக அல்லாஹ் பக்கம் அவர்கள் விரைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதே போன்று தௌபா பாவம் செய்தால் உடனடியாக தௌபா பக்கம் மீள வேண்டியிருக்கின்றது. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் என்றும் சில ரிவாயத்திலே ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எனவே அந்த பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுவதும் அதுவும் பெரிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக எந்த ஒரு மனிதனுக்கு தனது ஹயாத்திலே தனது தாயையோ தகப்பனையோ அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து, தனக்கு வயது முதிர்ந்த தாயையோ தகப்பனையோ அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தென்றால் அவன் தான் உண்மையில் அதிர்ஷ்டசாலி. எந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா வாயிலை நீடித்து அவனுடைய வயது முதிர்ந்த தகப்பனையோ தாயையோ கவனிக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் கொடுத்தென்றால் அந்த தகப்பனையை தாயையும் வேறு யாரிடத்திலையும் ஒப்படைக்கவில்லை. தகப்பனோ தாயோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டால் கூலிக்கு ஆள் போட்டு தகப்பனையும் தாயும் கவனிக்கவில்லை, அவனாக போய்த்திருந்து தாயையும் தகப்பனை கவனித்தான், தாயுடைய நஜீஸ்களை வழிசாக்கினான், தாயை துப்புரவு செய்தான், தகப்பனை துப்புரவு செய்தான்.
செய்கின்றான், தாப்பனுக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய அனைத்து ஹிதுமத்தை செய்கின்றால் அவன் தான் உண்மையான பாக்கியசாலி என்பதை நாங்கள் நல்லா வழங்கிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. உண்மையிலே தாய் தாப்பர் இருந்து அவர்களுக்கு ஹிதுமை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குது அல்லவா, அது மனிதனால அளவிட முடியாத பெரிய நன்மை தரக்கூடிய பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஏனைய சுன்னத்தான அமல்களை யார் அதிகமாக செய்கின்றார்களோ அதுவும் பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அமல்கள் செய்ய முடியுமா இருக்கின்றதோ அந்த அமல்களை சுன்னத்தான அமல்கள் தேடி தேடி அமல் செய்வோமாக. அதன் பக்கம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, யார் பாக்கியசாலி யார் அதிர்ஷ்டசாலி என்பதை ஒரு அளவாக நாங்கள் விளங்கினோம். இப்பொழுது மறுபக்கமாக நாங்கள் பார்க்கும் பொழுது யார் துப்பாக்கியசாலி யார் பாக்கியம் அற்றவர் என்று நாங்கள் கொஞ்சம் கவனிக்கும் நேரத்தில் முதலாவதாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்றால், உண்மையான ஈமான் யாரிடத்திலே இல்லையோ, அல்லாவை சரியாக யார் அறியவில்லையோ, அல்லாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அந்த ஈமானை படிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ, படித்து அந்த முறைப்படிக்கு அகீதாவை சரியாக படிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ, தனக்கு மத்தியிலே உலமாக்கள் ஆலிம்கள் இருந்தும் படித்தவர்கள் இருந்தும் அவரிடத்திலே போய் ஈமானை தேடி படிக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவன் உண்மையான துப்பாக்கியசாலி. அவனுக்கு எந்த விதமான நன்மையும் எதிர்பார்க்க முடியாது. அவனுக்கு ஈமான தெரியாது. அல்லாவை தனக்கு படைத்த ரப்பை அல்லாவை பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. இப்படி தெரியாத மனிதன் உண்மையில துப்பாக்கியசாலியாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு பிள்ளை இருக்கலாம், அவனுக்கு சொத்து இருக்கலாம், அவனுக்கு வேறு வேறு அதிகாரம் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் யார் என்று அவனுக்கு தெரியாது. அல்லாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று தெரியாது. அல்லாவுடைய சிபாத்துகள் பண்புகள் என்னென்று தெரியாது. இப்படி தெரியாத மனிதன் உண்மையிலே பாக்கியம் மட்டும் என்பது சந்தேகமே இல்லை. அதே போன்றுதான் யாரிடத்திலே ஈமானுடைய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தாமல் ஈமான், ஒரு மனிதன் ஈமானை சுவைத்து விட்டான். யார் என்றால் மன் ரலிய பில்லாஹி ரப்பா, யார் அல்லாவை தனது ரப்பாக ஏற்றுக்கொண்டு வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு முஹம்மதின் ரசூலா, முஹம்மதை ரசூலா ஏற்றுக்கொண்டானே இந்த மனிதனை அல்லாஹ் இந்த மனிதன் ஈமானை சுவைத்து விட்டான்னு சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக யார் மார்க்க சட்டங்களை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்துடைய சட்டங்களை தான் செய்யக்கூடிய இபாதத்துகள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் எந்த விஷயங்கள் செய்யக்கூடும் எது செய்யக்கூடாது, எது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது எது அனுமதிக்கப்படவில்லை, என்னுடைய வியாபாரம் சரியா, நான் செய்யக்கூடிய தொழில் சரியா, வியாபாரத்தில் எங்கே பாவம் இருக்கின்றது, எங்கே வட்டி இருக்கின்றது, எங்கே ஹராம் இருக்கின்றது, எதையுமே படிக்காமல் வியாபாரம் செய்தால், எதுவுமே படிக்காமல் நாங்கள் வேறு தொழில் செய்தால் இப்படிப்பட்ட மனிதன் உண்மையிலே துப்பாக்கியசாலிதான். அவனுக்கு அவன் செய்கின்றான், அவனுக்கு தான் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா கூடுமா கூடா என்று தெரியாமல் இருக்கின்றது. எனவே ஒரு மனிதன் மார்க்கத்தை சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் அவன் துப்பாக்கியசாலியாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதே போன்று ஏற்கனவே சொல்லப்பட்டது போன்று யாருக்கு இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, ஜமாத்தோட தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவன் துப்பாக்கியசாலி. யாரிடத்திலே வீட்டிலே குர்ஆன் இருக்கின்றது, பள்ளியிலே குர்ஆன் இருக்கின்றது, ஒவ்வொரு நாளும் குர்ஆனை காண்கின்றான், குர்ஆனை பார்க்கின்றான், தனது பிள்ளையை பள்ளிக்கு குர்ஆன் ஓதுவதற்காக அனுப்புகின்றான், ஆனால் தான் குர்ஆன் ஓதவில்லை. ஒரு மாதம் கலை சென்றது, ஒரு ஜூஸ் எனக்கு குர்ஆன் ஓத கிடைக்கவில்லை என்றால் என்னை போன்ற துப்பாக்கிசாலி இருக்க முடியாது. நாம் ரொம்ப கவனம் செலுத்துகின்றோம், எனது பிள்ளை நல்லா குர்ஆன் ஓத வேண்டும் என்று கவனம் செலுத்துகின்றோம். நல்ல இடங்களை தேடி நல்ல முஅல்லிம்களை தேடி குர்ஆனை படிக்க நாம் முயற்சிக்கின்றோம். நல்ல விஷயம்தான். ஆனால் நான் என்ன குர்ஆன் ஓதி இருக்கின்றேன், நான் குர்ஆனை எவ்வளவு ஓதி இருக்கின்றேன், இந்த மாதத்தில் இந்த கிழமையில் எத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதி நான் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இப்படி பாக்கியம் இல்லை என்று சொன்னால் குர்ஆன் எனது கையிலே இருக்கின்றது, குர்ஆன் வீட்டிலே இருக்கின்றது, பள்ளிக்கு போனால் பள்ளியிலே குர்ஆன் இருக்கின்றது, இந்த குர்ஆனை தொடர்ந்து எனக்கு ஓதக்கூடிய பாக்கியம் இல்லை என்று சொன்னால் உண்மையில் நான் துப்பாக்கிசாலி தான். நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அதாவது ஒரு 5 நிமிடம் எடுத்து ஒரு பக்கத்தை நாங்கள் குர்ஆன் ஓதுவோம் சென்றால் ஒரு பக்கத்தை ஒரு ஹர்ஃபுக்கு 10 நன்மை இருக்கின்றது. ஆனால் குர்ஆன் பக்கம் எடுத்தால் எத்தனையோ 100 ஹர்ஃபுகள் இருக்கின்றது. அந்த 100 ஹர்ஃபுக்கும் 10 பெருக்கி பார்த்தால் பெருந்தொகை நன்மை கிடைத்து விடுகின்றது. ஒரு நாளைக்கு 4 பக்கம்
பக்கம் குர்ஆன் ஓதும் என்றால் லட்சக்கணக்கான நன்மைகளுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கின்றது. இந்த பாக்கியத்தை எங்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது. குர்ஆனை பார்க்கின்றோம், குர்ஆனை கண்ணால் காண்கின்றோம், பார்த்துவிட்டு அப்படியே போகின்றோம். அது பெரிய பாக்கியமாக இருந்து, அது பெரிய துர்ப்பாக்கியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் மார்க்கம் படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றது. பள்ளி வாசல்களிலே எல்லா பள்ளி வாசல்களிலேயும் அல்லாஹ்வுடைய தீன் படித்து கொடுக்கப்படுகின்றது, ஹதீஸ் விளக்கம் படுத்தப்படுகின்றது, மார்க்க சட்டம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது. அந்த சபையிலே உட்கார்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய மலக்குகள் அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வசியத்துஹுமுர் ரஹ்மா, ரஹ்மத்து கிடைக்கின்றது. இதெல்லாம் தெரிந்து கொண்டு பயான் மார்க்க வகுப்புகளிலே கலந்து கொள்ளாமல், எந்த வேலையும் இல்லாமல், எந்த காரணம் இல்லாமல் நாம் வெளியிலே போய் கைத்துக் கொண்டிருப்பது சென்றால் எவ்வளவு துர்ப்பாக்கியசாலி சிந்தித்து பாருங்கள். பள்ளியிலே உட்கார்ந்தால் மார்க்கத்தை படிக்கலாம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களின் மேல் இறங்குகின்றது. எங்களை மலக்குகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் மலக்குகள் மத்தியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை விட்டு விட்டு நாம் பள்ளி வாசலுக்கு வெளியே பாதை ஓரத்திலேயோ அல்லது கடை ஓரத்திலே போய் கதைத்துக் கொண்டிருந்தால் எங்களை சுற்றி ஷைத்தான் தான் சூழ்ந்து கொண்டிருக்கின்றான். அங்கே அல்லாஹ்வுடைய சாபம் தான் அங்கே இறங்கிக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால், மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால், அதுவும் அல்லாஹ் தரக்கூடிய துர்ப்பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று எமது மற்ற இபாத்துக்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நாங்கள், அதாவது ஹதீஸிலே வந்திருக்கின்றது, எந்த ஒரு மனிதன் இரவுக்கு தூங்கக்கூடிய நேரத்திலே சூரத்தில் பக்ராவுடைய 2 ஆயத்தையும் ஓதிவிட்டு தூங்கினால் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரமாட்டாது. அவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கின்ற ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸை தெரிந்து கொண்டு நாங்கள் தூங்குகின்றோம், அதை ஓதாமல் தூங்குகின்றோம். ஓதலாம், ஆனால் நாங்கள் சோம்பல்தனத்தில் அல்லது தேவையில்லாமல் நாங்கள் ஓதாமல் தூங்குகின்றோம். இது தரக்கூடிய துர்ப்பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இரவிலே தூங்கக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் 33 படுத்தம், அல்ஹம்துலில்லாஹ் 33 படுத்தம், அல்லாஹ் அக்பர் 34 படுத்தம் ஓதும்படி ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இதை ஓதக்கூடிய நேரம் இருக்கின்றது, வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் போன் பார்த்து 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 அப்படியே தூக்கத்தில் போகின்றோம், இதை ஓதுவது இல்லை. அதே போன்று தூங்குவதற்கு முன்பதாக 3 குல் சூறாக்களையும் தனது கையிலே ஊதி தனது மேல் முழுவதையும் 3 படுத்தம் தடவுவதை சுன்னத்தாக காட்டி தந்திருக்கின்றார்கள். இதற்கு கூட நேரம் இல்லை, ஏனென்றால் நாம் வேறு வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வேலை ஈடுபட்டவர்களாக நாங்கள் தூங்கத்துக்கு செல்கின்றோம். எனவே இது ஒவ்வொன்றை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் நேரத்தில் நிறைய நாங்கள் பாக்கியங்களை எழுந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கணும். யா அல்லாஹ், உன்னை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுக்கு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற தொழுகையுடைய கடைசியிலே தொழுகை சலாம் கொடுக்கும் முன்பதாக அல்லாஹ் மஹசினா அல்லாஹ் மஇன்னி அலா தாஅதி அலா ஐன்னி அலா ஹுஸ்னி இபாதிக என்ற துஆ வருகின்றது. அதாவது நாங்கள் அதாவது தொழுகை கடைசியிலே உன்னை அழகான முள்ள வணங்குறதுக்கு எனக்கு தௌஃபீக் செய்ய உதவி செய்வான் துஆ கேட்க சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த துஆவை நாங்கள் எப்பொழுதும் மோத பாடமாக்கிள்ளோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுக்கு பாக்கியத்தை பெற்ற சாலிஹான் நல்ல அடியில் ஆக்கி வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம்.